வணக்கம். நம்ம இன்னைக்கு பழனி புதுதாராபுரம் ரோட்ல இருக்கிற ஸ்டுடியோ 7 ஃபேமிலி சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே கப்புள் ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் கப்புள்ஸாக வந்து ஒருத்தர் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சர்வீஸ் எடுக்கிறாங்களோ அதே சர்வீஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தர்றாங்க. இல்லை நாங்கள் சிங்கிளாக வரோம் அப்படின்னு சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆஃபர் வந்து 50% அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நானும் இன்னைக்கு ஹஸ்பண்டும் இங்கே வந்திருக்கோம். இந்த ஸ்டுடியோ 7 ஃபேமிலி சலூன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி புதுதாராபுரம் ரோட்ல என்எஸ்கே பிளாசாவில் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு மாடியில தாங்க இருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. காரு பைக் அப்படி நீங்கள் எதில் வந்தீங்க அப்படின்னாலும் அதை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். அதே மாதிரி 4-5 சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டே ஃபுல்லாக அங்கே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வண்டி நிற்குது அங்கே நிற்குது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பதட்டமெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக 4-5 சர்வீஸ் எடுத்தாலும் ஹாப்பியாக இருந்துட்டு பாதுகாப்பான பார்க்கிங் வசதியோடு நீங்கள் இங்கே வந்து ஸ்டுடியோ 7ல் உங்களுக்கான பியூட்டி சர்வீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். புதுதாராபுரம் ரோட்டில் இருக்க ஐசிஐசிஐ பேங்க் தான் லேண்ட்மார்க்கு. அதோட மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஸ்டுடியோ 7 ஃபேமிலி சலூன் வந்து இருக்குங்க. கிளாசிக்கான ஆம்பியன்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஸ்பேசியஸாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதே அளவுக்கு உள்ளுக்குள்ள ஆர்கிடெக்சரல் ஒர்க்குமே வந்து பட்டை கிளப்பியிருக்காங்க. அசந்துருவீங்க நீங்கள் வந்து பழனிக்குள்ளே இப்படி ஒரு பிரமாதமான பியூட்டி பார்லர், இப்படி ஒரு ஆம்பியன்ஸில் கிளாசிக் லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு 2 செக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. விமனுக்கு தனியாக ஒரு செக்ஷனும் மென்னுக்கு தனியாக ஒரு செக்ஷனும் இருக்குது. அது போக வெயிட்டிங் ஏரியா இருக்குது. உள்ளே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேஷியல் ரூமுங்க. ப்ரைவசியாக வேணும் அப்படின்னு சர்வீஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 3 ரூம் வந்து லேடிஸ் செக்ஷனில் இருக்குது. அது போக ஜென்ஸுக்கும் இதே மாதிரி ஃபேஷியலுக்குன்னு தனியாக ஒரு ரூமே வந்து ஜென்ஸுக்கும் வச்சுருக்காங்க. இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனப் பண்ணாங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக தான் ஃபேஷியல் பண்ணியிருந்தேன். 1 வீக் தான் ஆகுது. ஸோ எனக்கு ஜஸ்ட் க்ளீனப் மட்டும் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் பெடிக்யூரும் ஹேர் கலரிங்கும் பண்ணேன். க்ளீனப்பே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபேஷியல் பண்ணுற அந்த ப்ராசஸில் தான் எனக்கு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கிளன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணி ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் பேக் போட்டாங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக பண்ணதுனால எனக்கு ஃபேஷியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. அதுவுமே பிராண்டடான உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட ஃபேஷியல்லே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சீக்ரெட் ஃபேஷியல், ஃப்ரூட் சீக்ரெட் ஃபேஷியல், ஸ்கின் லைட்னிங், சாக்லேட் ரேடியன்ஸ் ஃபேஷியல், ஃபேர் ப்ளூம் ஃபேஷியல், டெட் சி மினரல் ஃபேஷியல், கோல்டு ஃபேஷியல், பிளாட்டினம் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேஷியல் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபேஷியல் சர்வீஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் எங்கேயுமே கேள்விப்படாத ஃபேஷியல்ஸ்லாம் நிறைய இவங்க பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு க்ளீனப் போதுங்கிறனால அதை பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் லக்ஸுரி ஃபேஷியலுமே பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல், ஸ்டெம் செல் ஆன்டி ஆக்னே ஃபேஷியல், 24 கேரட் கோல்டு ஃபேஷியல், கோல்டு மொராக்கான் ஃபேஷியல், S7 ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல், ஆக்சிஜன் ஃபேஷியல், டெர்மா ஐஸ் ஃபேஷியல், சைரோ ஃபேஷியல், பிரைடல் க்ளோ ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸுரி ஃபேஷியலுமே பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் பண்ணுறாங்க. இந்த எல்லா ஃபேஷியலையுமே மென்னுக்கும் உமனுக்கு 2 பேருக்குமே பண்ணுறாங்க. இப்போ எனக்கு பண்ணிட்டு இருக்க ஃபேஷியலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஸ்டீம் பண்ணாங்க. இவங்க மசாஜுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நிறைய ஓப்பன் போர்ஸ் இருந்தது. ரீசெண்டாக அடிக்கடி ஃபேஷியல் பண்ணுறதுனால போர்ஸ் நிறையா ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. உங்களுக்கு அதாவது க்ளீனப்பே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொஃபஷனலாக மசாஜ் எல்லாம் கொடுத்து நல்லா பண்ணாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம போனதையுமே நம்ம ஸ்கின்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஸ்கின் கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸ்கின் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஷியல் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ நிறையா பேருக்கு ஆக்னே இருக்கும், நிறையா பேருக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப டேர்ன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபேஷியல் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணுறதுனால ரிசல்ட்டுமே நமக்கு விசிபிளாக கிடைக்குதுங்க. இவங்க க்ளீனப்லையுமே நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஸ் ஹெர்பல் கிளீனப், எக்ஸ்பிரஸ் ஸ்கின் லைட்னிங் கிளீனப், அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட் கூடவே இவங்க பண்ணுறாங்க. ஃபைனலாக என்னோட ஃபேஷியலுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக எனக்கு சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணி விட்டாங்க. இவங்க இதுவுமே எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் டெய்லியுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாதான் உங்கள் ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஃபேஷியல் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 1 டேக்கு வந்து நீங்கள் சூடாக வந்து டீ காஃபிலாம் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. எனக்குமே ஜஸ்ட் கிளீனப் தான் பண்ணாங்க. பட் அதுவுமே எனக்கு நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹேர் கலர் நான்
வீட்டிலேயே பண்ணுறதுனால எனக்கு பின்னாடிலாம் நல்லாவே பண்ணலை. ஸோ அதனால் ஒரு தடவை நம்ம பார்லரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ண சொல்லியிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு டார்க் ப்ரௌன் கலர் தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் பிளாக் கலர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியுங்க. ஸோ டார்க் ப்ரௌன் அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும், உங்களுக்கு ஹேர் கலர் பண்ண மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எனக்கு இந்த ஹேர் கலர் பண்ணுறதுலே மெயின் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ப்ரொஃபஷ்னலாக அந்த ஹேர் கலர் பண்ணுற மெத்தடே நல்லா இருந்ததுங்க. டக் டக் டக்குன்னு அந்த ஹேர் லேயராக பிரித்து நான் நினச்சேன் என்னடா அது இவ்வளோ இதாக பண்ணுறாங்க ப்ரொஃபஷ்னலாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஹேர் கலர் பண்ணாங்க. எல்லா ஹேருமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே அவங்களுக்கு நீட்டாக பண்ணி விட்டுருந்தாங்க. இவங்க ஹேர் சர்வீஸ்லேயே ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணுறாங்க. ஹாட் ஆயில் மசாஜ், ஹேர் ஸ்பா, ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்னிங், போட்டக்ஸ் சர்வீஸ் கூடவே பண்ணுறாங்கங்க. இவங்க மேடம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. நிறையா கிட்ஸுக்கெலாம் இவங்க சூப்பராக ஹேர் கட் பண்ணியிருந்த வீடியோலாம் என்கிட்ட காமிச்சாங்க. எனக்கே கிட்ஸுக்கே இவ்வளோ அழகாக ஹேர் கட் பண்ண முடியுமா அப்படின்னு நானே பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ இவங்க சொன்னாங்க நீங்கள் நெக்ஸ்ட், ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஹேர் கட் பண்ணதுனால ஹேர் ரொம்ப கம்மியாக இருந்தது, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என்கிட்ட ஒரு ஹேர் கட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஹேர் வளர்த்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஹேர் வந்து ஊறணும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பெடிக்யூர் பண்ண வந்துட்டோங்க. பெடிக்யூருமே பார்த்தீங்கன்னா என்னோட கால் வந்து நான் ரீசெண்டாக பாத யாத்திரை போயிருந்தேன். ஸோ அதனால் கால் வந்து ரொம்ப பீலாக இருந்துச்சு. நான் ரீசெண்டாக பெடிக்யூர் பண்ணினேன், இருந்தாலும் பாத யாத்திரை போனதுனால ரொம்ப கால் வந்து கீழே எரிஞ்சுது. அதனால் ஒரு பெடிக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி பண்ணணும். எனக்கு வந்து ட்ரை ஆகிட்டதுனால சாக்லேட் பெடிக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பவுலில் பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட நல்ல சாக்லேட் ஃப்ளேவரே சூப்பராக இருந்தது. அதுக்கான அந்த சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா காலை வந்து ஃபஸ்ட்டு ஷோக் பண்ணாங்க. உள்ள அந்த மோட்டார்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க பெடிக்யூர் மெனிக்யூர்லேயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. ரெகுலர் பெடிக்யூர், பேரஃபின் பெடிக்யூர், ரோஸ் ஸ்பா பெடிக்யூர், ஆலிவேரா ஸ்பா பெடிக்யூர், சாக்லேட் ஸ்பா பெடிக்யூர், ஸ்ட்ராபெரி ஷா பெடிக்யூர், ஆன்டி டேன் பெடிக்யூர். ஸோ இது எல்லாமே பண்ணுறாங்க. மெனிக்யூருமே பண்ணுறாங்க. இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பலாக வந்து ஒருத்தர் என்ன சர்வீஸ் எடுக்கிறீங்களோ அதே சர்வீஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் பண்ண சர்வீஸ் எல்லாமே ஹஸ்பண்டுக்கும் ஃப்ரீயாகவே பண்ணிவிட்டாங்க. பெடிக்யூரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க பாருங்களேன். அந்த நெயிலில் இருக்கிற அவங்களுக்கு அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி நீடில் வச்சு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போதுமே மசாஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக மசாஜ் பண்ணாங்க. காலே எனக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்ததுங்க. இப்போ கால் கீழே இருக்கு, நான் நிறைய தோலெல்லாம் ஒரு மாதிரி எரியுதுன்னு சொன்னேன், அதனால் அதெல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணி நிறைய அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இவங்க வேக்சிங்கும் பண்ணுறாங்க. ஃபுல் ஹேண்டுக்குமே நீங்கள் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் லெக்ஸுக்குமே எங்களுக்கு வேக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணுறாங்க. ஃபேஸுமே சில பேர் இப்போ வேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் பாடி வேணுனாலும் இவங்க வேக்ஸ் பண்ணி தர்றாங்க. டீடேனும் பண்ணுறாங்க. டீடேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ், நெக்கு, ஹேண்டு, லெக்ஸு, ஸோ ஃபுல் பாடியுமே டீடேன் பண்ணணும். சில பேருக்கு வெயிலில் போய் பின்னாடி பேக்கில் நெக்கெல்லாம் டேன் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ எங்களுக்கு ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக டீடேன் பண்ணணும்னு சொன்னாலும் அதுவுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இவங்க பிரைடல் சர்வீஸுமே பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே புக் பண்ணாலும் இவங்க வந்து உங்களுக்கு சிறப்பாக பிரைடல் சர்வீஸுமே பண்ணித்தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு கெஸ்ட்டு மேக்கப் போடணும், சிம்பிளாக ஒரு ஃபேஸ் மேக்கப் போடணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து சூப்பராக பண்ணித்தர்றாங்க. சாரீ ப்ரீப்ளீட்டுமே இவங்க பண்ணுறாங்கங்க. அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இது எல்லாமே அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பெடிக்யூர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி இப்போ நெயில் பாலிஷ்லாம் அவங்க அடிச்சு விட்டுறாங்க. என்ன கலர் வேணும்னு கேட்டு அதுவுமே நமக்கு அழகாக பண்ணி விடுறாங்க. நான் இன்னைக்கு மெனிக்யூர் பண்ணலை, எனக்கு பெடிக்யூர் மட்டும் போதும்னு சொல்லியிருந்தேன். ஸோ காலுக்கு மட்டும் அடிச்சுட்டு கைக்குமே நெயில் பாலிஷ்லாம் கேட்டேன், எல்லாமே அடிச்சு விட்டாங்க. ஃபைனலாக என்னோடய கால் பாருங்கள் எவ்வளோ க்ளோயிங்காக டேனெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லாயிருக்கு. இப்போ என்னோடய ஹேர் வந்து நல்லா ஒரு ட்ரை ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா இவங்க ஷாம்பூலாம் பாருங்கள். நான் வந்து ரீசெண்டாக ஸ்மூத்னிங் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த ஸ்மூத்னிங்காக இருக்கிற ஸ்மூத்னிங்க்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு தான் எனக்கு வாஷ் பண்ணாங்க. ஸோ கண்டிஷ்னரும் போட்டு ப்ளோ ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ஹேர் கலர் பண்ணியிருக்கிறனால அந்த கலர் மெயின்டைன் ஆகிற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட்டாக என்னோட ப்ராசஸ் முடிஞ்சுங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே ஆஃபரில் எனக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் ஹஸ்பண்டுக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேர் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, ஆர்டிஃபிஷியலாகவே இல்லை. ஒரு டார்க் ப்ரௌன் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் கலருக்கு நல்லா மேட்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அதவே ஹஸ்பண்டும் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பழனி நியூ தாராபுரம் ரோட்டில் இருக்க ஸ்டூடியோ 7ல் இப்போ வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் என்னென்ன சர்வீஸ் எடுத்துக்கிறீங்களோ அது எல்லா சர்வீஸையும் கூட வந்திருக்கவங்களுக்கு உங்கள் பேருக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு இன்றைக்கி வந்து ஒய்ஃப் பண்ண எல்லா சர்வீஸையுமே எனக்கும் பண்ணாங்க. இன்றைக்கி ஹேர் கலர் பண்ணிவிட்டு அடுத்து ஃபேஷியல் பண்ணிட்டு அப்புறம் பெடிக்யூரும் பண்ணாங்க.
ஹேர் கலருக்கு வந்து நான் பயந்தேன். ஏன்னா நான் வீட்டில் தான் இது வரைக்கும் ஹெர்பல் டை தான் யூஸ் பண்ணுவேன். இது பண்ணலாங்களா? எனக்கு ஏற்கனவே ஹேர் ஃபால் இருக்குது, ரொம்ப நெத்தி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இல்லை சார் இது வந்து ரொம்ப பிராண்டு, ரொம்ப கான்சியஸாக இருக்கும், முடி வந்து கொட்டாது, நேச்சுரல் கலரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி முடித்து வாஷ் பண்ணி சீவும் போதே எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடச்சிதுங்க. எங்கள் ஏரியா உப்பு தண்ணி தான், பிசு பிசுன்னு தான் இருக்குது தலை குளிச்சா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாணி தண்ணியில் குளித்த எஃபெக்ட் எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ ஹேர் கலரிங் முடிச்சுட்டு அடுத்து வந்து பெடிக்யூர் வந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக இவங்களுடைய மசாஜை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். பிரமாதமான மசாஜ், அப்படியே தூக்கமே வந்துருச்சுங்க. எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் வரைக்கும் அவங்க பெடிக்யூர் மணிக்யூர் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடில் இருக்க டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃபீட்டில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின்ஸ் எல்லாம் ரப் பண்ணி எடுத்துடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பெடிக்யூர் எல்லாம் லேடிஸ்க்கு தான் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் மலை ஏறி இன்றைக்கி வந்து ஜென்ஸுக்கும் எல்லா பியூட்டி சர்வீஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லா விதமான பியூட்டி சர்வீஸும் ஆண்களுக்கும் சிறப்பாக ப்ரீமியம் லெவலில் உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டே ஆஃபரை கப்பலாக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. என்றைக்குமே இந்த சான்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் 5 சர்வீஸ் வந்து நீங்கள் ஒருத்தர் பண்ணுறீங்கன்னா என்னென்ன 5 சர்வீஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இன்னொருத்தருக்கு ஃப்ரீ. ஸோ அது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு கணக்கு போட்டு பார்த்தா ஒருத்தருக்கான சார்ஜ் தான், அது எவ்வளவு நம்மளுக்கு லாபம்னு பாருங்களேன். ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எண்டு வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நாம் சொன்ன மாதிரி நீங்கள் பழனி புது தாராபுரம் ரோட்டில் ஐசிஐசி பேங்க்குக்கு மாடியில் நல்ல அருமையான பார்க்கிங் ஸ்பேஸோடு இருக்குது. கடைசி எனக்கு வந்து பேக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதையும் மறுபடியும் மசாஜ் பண்ணி ஒவ்வொரு தடவை நமக்கு பேக் போட்டு ஒவ்வொன்று பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபீட்டில் மசாஜ் பண்ணும்போதே நமக்கு தலையில் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அப்படியே நல்லா வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. காலை வந்து சுத்தமாக இருந்தது, நீட்டாக இருந்தது, வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். அடுத்து எனக்கு ஃபேஷியல் ஆரம்பித்தாங்க. நான் பண்ண ஃபேஷியல் வந்து ஒரு 5 ப்ராசஸ் பக்கம் வந்ததுங்க. ஸோ இதுவுமே வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஷியல் தான் எனக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க. நம்ம ரெகுலராக ஷூட்டுக்கு வந்து வெளியே போயிட்டே இருக்கோம், வெயிலில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோங்கிறனால எனக்குமே ஸ்கின்ல நிறைய டஸ்ட்டு, ஸ்கின் டேனுமே வந்திருக்கும். முக்கியமாக எனக்கு இந்த ஐஸுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த சீக்கில் வந்து ஒரு டேன் வந்து எப்போவுமே வெயிலில் போன உடனே வரும். அதெல்லாம் சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிராண்டை வந்து சஜஸ்ட் பண்ணி அதில் எனக்கு ஃபேஷியல் பண்ணாங்க. நல்லா இதுலேயுமே மசாஜ், முக்கியமாக இவங்களோட அந்த மசாஜ் சர்வீஸுங்கிறது ஃபண்டாஸ்டிக்காக ப்ரீமியம் லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு சர்வீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. முக்கியமாக உங்களோட அந்த ஆம்பியன்ஸு உள்ளுக்குள்ளே, அந்த ஆம்பியன்ஸ்குள்ளே அது எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயோ ஒரு பிக்னிக் ஸ்பாட் போய் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இவங்களோட அந்த ஆம்பியன்ஸும் இருக்கும். நல்ல ஸ்பேசியஸாக அவ்வளோ ஒரு கிளாசிக் லுக்கில் இருந்தது. கடைசியாக எனக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து போட்டாங்க. இது போட்டதுக்கப்புறமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இதை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை அப்படியே பீல் ஆஃப் பண்ணாங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுதுங்க. நார்மலாக வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணிட்டு நைட்டு வந்து நம்ம ஐஸ் க்யூப் வச்சு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் எனக்கு பண்ணி முடிச்ச உடனேயுமே எனக்கு அந்த பிரைட்னஸ் வந்து நீட்டாக தெரிஞ்சுது. அந்த லுக்கு, ஹேர் லுக்கும் சரி, ஃபேஷியல் பண்ண அந்த ரிசல்ட்டும் சரி, இமீடியட்டாகவே எனக்கு வந்து தெரிஞ்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸில் இருக்க ரிசல்ட் எப்படின்னு ஒய்ஃப் கிட்டையும் கேட்போம். அவங்களும் இன்றைக்கி வந்து 3 சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்குமே இவங்க பண்ண சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எல்லாமே விசிபிளாக ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுது. மெயினாக இவங்களோட ஆஃபர் வந்து ரொம்ப சூப்பரான ஆஃபர். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் வந்து பிப்ரவரி மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்கனால கப்புள்ஸாக வந்து இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. கப்புள்ஸா வாங்க, கலக்கலாம் போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.